அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. சொன்னவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். அப்படி சொன்னா எதனால நிரப்புவாரு? ஆசீர்வாதங்களினால நிரப்புவாரு, நன்மைகளினாலே நிரப்புவாரு, அறிவினாலே நிரப்புவாரு, ஞானத்தினால நிரப்புவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் உற்சாகமா இருங்க. காலையில ஒரு சிலர் நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க. ஒரு சிலர் உங்க முகங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை சீஷர்கள் பெற்றுக்கொண்ட நாள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாள். இயேசு கிறிஸ்து பரமேறி அவர் சொன்னார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னாரு. அந்த தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பெந்தெகோஸ்தே என்னும் நாள், அதாவது பென்டிகாஸ்டா. பென்டிக் என்றால் 50, காஸ்டா என்றால் நாள். 50வது நாள் அவங்க யூதர்களுடைய ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல்ல சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்படி ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவுலாம் உங்களை பேச வைக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருக்கும். அது அந்த ஒன்னஸ் நமக்கு ஆராதனையில ரொம்ப அவசியம். அப்ப என்ன ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆயத்தம் இல்லாம அப்படியே நின்று நம்ம சுய பலத்தினால எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல இருந்தா கட்டாயம் அது தோல்வியில முடியும். அல்லேலூயா. சரீர முயற்சி, வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க? சரீர முயற்சி சொல்லுங்க, அப்பிரயோஜனம்னு சொல்லுது. அதனால சரீர முயற்சினால நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாதுங்க, சாதிக்க முடியாது. ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்ம பரிசுத்த ஆவியானுடைய உன்னதமான பலன் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அதுல நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஆகவே உற்சாகமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த காரியங்களை உங்கள் மனதில் நீங்கள் வைத்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்துல நாம் வாழலாம். அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி அந்த செய்தியை யூடியூப்ல பார்த்த அநேகர், இதுவரை அறிமுகம் இல்லாதவர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னோடு கூட பேசினார்கள். இந்தியா, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருந்து யூடியூப்ல பார்த்துட்டு நம்மோடு கூட பேசினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் வெகுவாய் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த யூடியூப்ல நம்முடைய செய்திகள், ஆராதனைகளை போடுவதற்கு நாம் ஒரு கேமரா ஒன்றை வாங்க வேண்டும். ஸோ அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை ஒருபோதும் அவர் மறந்துவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் மனிதனை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய சிநேகமானது அநாதி சிநேகம். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாளை நினைவு கூறுகிற பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட இந்த நாளிலே ஒரே ஒரு ரகசியத்தை மாத்த நான் சொல்லுகிறேன். பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த வல்லமையினுடைய ரகசியம் என்னவென்றால், அங்கே இருந்த எல்லாருக்குள்ள விசுவாசத்தினாலே ஒரு மனதோடு ஏகமாய் அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் அறிவோம். விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்படியானால் பிரியமானவர்களே, அதனுடைய ரகசியம் ஒன்றுதான். விசுவாசத்தினாலே நம்ம எல்லாருக்குள்ள ஒரு மனம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடி வந்திருந்த போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, அங்க உண்டாகிற அனுபவம் பலத்த காற்று, இரண்டாவது இடி முழக்கம், மூன்றாவது அக்கினிமயமான நாவுகள், நான்காவதாக பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கவனியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, இங்க நான் இன்றைக்கு செய்தியினுடைய ஒரு சாராம்சம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே இல்லாத ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டிலே புறப்படாத ஒரு வல்லமை, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாத சில சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டிலே நடந்திருக்கிறது. ஆகவே அதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே மறைபொருளாக இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே வெளியரங்கமாக அது வெளிப்பட்டது. அதைத்தான் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே நடைபெறாத சம்பவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசி அவர்களுக்குள் காணப்படுகிற ஒரு 4 அனுபவத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கின போது அவர்களுக்குள் உண்டாகிற ஒரு காரியம், பலத்த முழக்கம் உண்டாகிறது. அல்லேலூயா. இது பலத்த முழக்கம் அல்ல. அல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடத்துல என்ன இருக்கிறது? பலத்த முழக்கம். அது எப்படி இருந்ததா எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு முழக்கம் இருந்தது. அந்த முழக்கம் வானத்திலிருந்து உண்டாகி வந்ததாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லாமலும் பலத்த காற்றடிக்கிற ஒரு அனுபவம், அக்கினிமயமான நாவுகள், அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க பிரதர், வசனத்தை கவனிக்காம உங்களுக்கு அப்படியே இழுத்துட்டு போகுதுன்னா விசுவாச போராடுறோன்னு அர்த்தம். ஆமா, இதுதான் எங்களுடைய ரகசியம். நாங்கள் இங்கிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி வந்து ஜெபம் பண்ணும் போது, பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது ஆடுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கிருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் யார் யார் மேலே என்னென்ன இருக்கு. கன நித்திரை நாவி கரெக்டாக செலக்ட் பண்ணி கூடுவோம். சிஸ்டர் நீங்கள் வாங்க, உங்கள் ஜெபம் பண்ணும், பிரதர் நீங்கள் வாங்க, அப்படி ஜெபம் பண்ணும்போது அவங்க எல்லாம் ஆடுறாங்க. இதை பார்த்த உடனே பாஸ்ட்டுக்கு பெரிய ஒரு ஞானக்கண் இருக்கு, ஆவி என்னது மனக்கண்களில் ஆவியில் பகுத்தறிகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கிருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் உள்ள யார் இருக்கிறதுன்னு. அல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி அப்படியே பயங்கரமா இருக்கும். எங்களுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. பல நாளாக தூங்காம கிடக்குறோம் இல்லையா? இனிமே வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு படுக்கிறேன் அப்படின்றத ஒரு குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறேன். அப்போ பாருங்க எப்போ படுக்கிறாரு, எப்போ எழுந்திருக்கிறாரு. இல்லை டெய்லியும் கூட போடுறேன். அல்லேலூயா. நாங்களும் அப்படிதான் படுக்கிறோம் பாஸ்டர். ரைட்டெல்லாம் வாட்ஸ்அப் பார்க்குறோம், 12-1 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். எல்லாம் பார்த்துட்டு உங்களா மாதிரி தான் நைட்டு நாங்கள் 2 மணிக்கு படுக்கிறோம். அதனால எங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும் அப்படி சொல்றீங்களா? என்ன பிளஸன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற அனுபவம் நமக்கு உண்டானால் நமக்குள்ளே ஒரு முழக்கம் எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. முழக்கம்னா ஒரு சத்தம். என்ன சத்தம்? வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு சத்தம் போடுறதா? ஆவில நிரம்பி ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு சத்தம். நீதிமான்களுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு. ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில எப்பொழுதும் இருக்கும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அவங்க பாருங்க, அக்னிமயமான நாவுகள். அப்படின்னா நாவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறோம்? ரொம்ப பயர்ஃபுல்லா இருக்கும். உங்க வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ரொம்ப பயர்ஃபுல்லா இருக்கும் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் சண்டே அப்படின்னு சொல்லி? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் என்ன செய்ததாம்? கிரணங்கள் வீசினது. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? மறுபடியும் ஒரு தடவை கூட அந்த சிஸ்டர் முதல்ல வாசிக்கும் போது, ரெண்டாவது என் கூட நீங்களும் அந்த வசனத்தை சொல்லும்படியா உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை சிஸ்டர் ஒரு தடவை சொல்லும் போது ரெண்டாவது அவர்களோடு சேர்ந்து நாம சொல்லுவோம். வாசிங்க சிஸ்டர். அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அல்லேலூயா. அவருடைய பிரகாசம் எப்படிப்பட்டதா இருந்ததாம்? சூரியனை போல இருந்ததாம். நேற்றுக்கு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது சூரியனையும் சந்திரனையும் பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன். சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு பிரகாசம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. சூரியனை போல இருந்தது என்று சொல்லி. ஆனால் இயேசுவை நேரடியாக கண்டவர்கள், இயேசு மறுரூப மலையிலே போய் ஏறின போது அவருடைய முகம் எப்படி பிரகாசித்ததா? சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு பிரகாசம். ஆகவே சூரியனை சிருஷ்டித்த சூரியனுக்கு இவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்கும் என்று சொன்னால், சூரியனை சிருஷ்டித்த தெய்வத்திற்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. பல இடங்களிலே சூரிய பிரகாசத்தை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் அந்த சூரிய பிரகாசத்தில் இருந்து நடந்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக விஷயங்களை எடுத்திருந்தேன். ஆனால் 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். சூரியன் பிரகாசிக்கும் பொழுது அந்த சூரிய பிரகாசத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலாவது சூரிய பிரகாசம் என்பது ஒரு ஜெயத்தை அது காண்பிக்கிறது. வேதாகமத்திலே பல இடங்களிலே யுத்தங்கள் நடந்தது. அந்த யுத்தங்களிலே அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். எப்பொழுது என்று சொன்னால், மிக முக்கியமான யுத்தங்களிலே சூரிய பிரகாசத்தினாலே பழைய ஏற்பாட்டிலே யுத்தம் செய்த தலகர்த்தர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். யோசுவாவின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சூரியனை பார்த்து யோசுவா சொன்னாரு, சூரியனே நீ கிபியோன் மேலே தரித்து நில் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த சூரியன் நம் நடுவிலே அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே சூரியன் என்று சொல்லும் பொழுது நாம் காண்கிற இந்த சூரியனை அல்ல பிரியமானவர்களே. ஆவியிலே உற்சாகம் அடையுங்கள், எழுப்புதல் அடையுங்கள். நீதியின் சூரியன் இங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சபையிலே நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து நின்று ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சூரிய பிரகாசத்துக்கு நேராக நீங்கள் வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில எந்த பகுதியில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் எந்த பகுதியில போராடி கொண்டிருக்கிறீர்கள்? வியாதியில நீங்க போராடுறீங்களா? வியாதியில ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா? அல்லது பொல்லாத சத்துருவின் போராட்டங்கள் இருக்கிறதா? அல்லது பொல்லாத மனுஷனுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? எந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கிறது? போராட்டம் என்பது யுத்தம். எந்த இடத்துல உங்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில நடக்கிற யுத்தத்தின் பகுதி என்ன? அந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால் இந்த சூரிய பிரகாசம் உங்களுக்கு தேவை. இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அக்னி சூளையை போல எரிகிற நாள் வரும், அகங்காரிகள் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும். எங்கிருந்து பேசுறேன் அந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வசனம் எங்க இருக்கு? எல்லாம் என்னுடைய தப்பு தான். ஏன்னா
ஒருத்தர் சொன்னார் எனக்கு, நீங்க வந்து ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வந்து மீனை பிடிச்சு பிடிச்சு கொடுத்து அவங்க உட்காந்து மீன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க, மீனை அவங்கள பிடிக்க கத்து கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு எப்படி கத்து கொடுக்குறதுன்னு தெரியல. இந்த வசனம் சொன்ன உடனே எல்லா விசுவாசிக்கும் மனப்படமா வந்திருக்கணும். ஞான சிஸ்டர்கள் எல்லாம் கரங்களை தட்டுங்க. தட்ட மாட்டீங்க, நல்லா தட்டுங்க. அக்கினி சூளையை போல எரிகிற நாள் வரும், அகங்காரிகள் யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும். ஆனால் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆகவே பிரியமானவர்கள், அக்கினி சூளையை போல எந்த நாள் வந்தாலும் கவனிங்கம்மா, அக்கினி சூளையை போல எந்த நாள் வந்தாலும், நீங்க எந்த இடத்துல போராடி கொண்டிருந்தாலும், எந்த வாழ்க்கையில எந்த பகுதியில் உங்களுக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுது அந்த நீதியின் சூரியன் உதிக்கும், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் மேல் பக்தி உள்ளவர்களாய் பயபக்தியோடு கூட இருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு அஞ்சி நடக்கிறார்களோ, அவர்கள் மேலே நீதியின் சூரியன் உதிப்பது நிச்சயம். நீங்கள் யுத்தத்திலே ஜெயம் பெறுவது நிச்சயம். பில்லி சூன்யம் என்கிற யுத்தம் நடக்கிறதா? செய்வினை மாந்திரிக கட்டுகள் என்கிற யுத்தம் நடக்கிறதா? கடந்த வாரம் முழுவதும் இந்த ஊழியம் தான் பிரியமானவர்களே. ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், கடந்த வாரத்தில் பிசாசனுடைய போராட்டத்தில் மாந்திரிக கட்டுகளில பில்லி சூன்ய செய்வினை கிரியைகளில வந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஒரு ஆள் கூட புற மார்க்கத்தார் அல்ல. எல்லாரும் இந்த வாரம் முழுவதும் வந்து விழுந்து உருண்டு பிறண்டு கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் பார்க்கிறேன். ஏன்? தேவ பயம் இல்லாமல் போனதுதான். தேவனுடைய நாமத்திற்கு அஞ்சி நடக்காத காரியம் தான். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு தன்மை தான் பிசாசு வந்து நமக்குள்ளே ஆளுகை செய்கிறதுக்கு நம்ம வழி விடுகிறோம். நீங்க கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருந்தால், அல்லேலூயா அல்லேலூயா, நீதியின் சூரியன் உங்கள் மேல் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சபையில அந்த நீதியின் சூரியன் நின்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற யுத்தங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த சூரிய பிரகாசத்தை நாம் பார்க்கும். இந்த ஒரு வசனம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மாத்திரம் தான் நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது, சூரிய பிரகாசத்தை போல இருந்தது. முதலாவது நாம் பார்க்கிறோம், அந்த சூரிய பிரகாசம் அது ஜெயம் தரும் சூரிய பிரகாசம். இரண்டாவது, எச்சரிக்கிற சூரிய பிரகாசம். எங்கே அவர் பிரகாசிக்கிறாரோ அங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்கும். ஆமென். இதற்கு ஆதாரமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். சவுல் என்கிறவன் யூத மார்க்கத்தில் வைராக்கியம் கொண்டவராக தேவனுடைய சபையை முற்றும் முழுவதுமாய் அழிக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தும்படி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எப்படி சபையை கூண்டோடு அடிக்கலாம், புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பித்து வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த சபையை எப்படி நாம் டெஸ்ட்ராய் பண்ணலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி அவன் என்ன செய்கிறான்? நிருபங்களை பெற்றுக்கொண்டு தமஸ்குவின் நடுவீதியிலே போய் கொண்டிருக்கிற பொழுது, நீங்கள் இன்னும் மெசேஜுக்குள்ள போல, நான் இன்ட்ரோடக்ஷன் தான் பேசுறேன், சூரிய பிரகாசத்துக்குன்னு பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமஸ்குவினுடைய நடு வீதியிலே அவன் போகும் பொழுது, பிரியமானவர்களே, அவன் அகிரிப்பா ராஜாவுக்கு நிருபத்தை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை அவர் சொல்லுகிறார். பகலிலே மத்தியான வேளையிலே சூரிய பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. நான் தரையில விழுந்தேன். அங்க ஒரு எச்சரிப்பின் சத்தம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் சடுதியாய் சவுலுக்கு எதிர்பட்டார். எச்சரிப்பின் வார்த்தையோடு கூட தேவன் எதிர்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக ஆவிக்குரியவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, இருதய கடினத்தினால என்ன சொன்னாலும் கோபப்படுறாங்களே தவிர அந்த வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து ஒரு மனமாறுதலை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. போதகரோ மற்ற குடும்பத்தாரோ மூப்பர்களோ எந்த சட்ட திட்டங்களை சபையில சொன்னாலும் அநேகர் முகத்தை கடினமாக வைத்துக் கொண்டு, இருதயத்தை கடினமாக வைத்துக் கொண்டு, நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறதுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இருதய கடினம் எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட வேண்டும்.
எங்கே நம்முடைய இருதய கடினம் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தோடு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இப்படி சொல்றேன், இந்த சவுலுக்குள் இருந்த மாம்ச வைராக்கியத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேட்டிமையான சிந்தையை, மேட்டிமையான எண்ணங்களை கர்த்தர் முறியடிக்கும்படியாக, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று இந்த சவுலை தேவன் சந்தித்தார். பிரியமானவர்களே, உடனே என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த எச்சரிப்பின் சத்தம், ஒரு சூரிய பிரகாசம் வந்த உடனே அவன் விழுந்து எழுந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன சொன்னாருங்க? அடுத்து வாசிங்க. ஆண்டவரே, பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை எல்லாம் கொடுத்த பிறகு பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். விசுவாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுடைய இருதய கடினத்தையும் அவனுடைய யூத மார்க்கத்தினுடைய வைராக்கியத்தையும் கண்டு அவருக்கு எச்சரிக்கும் விதமாக அவனை சந்திக்கும்படி சூரிய பிரகாசத்திலும் அதிக பிரகாசத்தோடு அவனுக்கு முன்பதாக பிரகாசித்தார். அவன் விழுந்து எழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அவன் பேசினானாம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய. ஆண்டவரே என்று சொல்ல வேண்டாம், இயேசுவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசுவே நான், ஏசப்பா கூட சொல்லலாம், ஏசப்பா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரை கண்ணை மூடி, இயேசப்பா இயேசப்பா நீங்க பேசுறீங்க ஆண்டவரோட, நான் என்ன செய்ய சித்தமா. ஒரு சூரியன் நீங்க பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து கர்த்தர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சபையின் நடுவிலே நீதியின் சூரியனாய் கர்த்தர் எழுந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் இந்த சபையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை ஜெயாலியாய் மாற்றும்படி, உனக்கு ஒரு ஜெய ஜீவிதத்தை தரும்படி கர்த்தர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இருதய கடினங்கள் இருக்குமானால், கர்த்தருக்கு எதிர்த்து செயல்படுகிற கீழ்ப்படியாமையின் சுபாவம் இருக்குமானால், ஆண்டவர் இன்றைக்கு சடுதியான ஒளியிலே சவுலை சந்தித்தது போல இந்த சபையிலே நடுவிலே நின்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நீ சொல்ல வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, சூரியன் கடுமையாய் பிரகாசிக்கும் பொழுது கவனிக்கணும். சூரியன் கடுமையாய் பிரகாசிக்கும் போது புல் உலர்ந்து, வசனத்தை முடிங்க, கரெக்ட் தான், புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும். சரண்யா சிஸ்டர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தை சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறேன். யாரெல்லாம் வசனத்தை என்கிட்ட சொல்றாங்களோ அவங்களை எல்லாரையும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியன் பிரகாசிக்கும் பொழுது, கடுமையாய் பிரகாசிக்கும் போது புல் உலர்ந்து போகும், பூ உதிர்ந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புல் உலர்ந்து உதிர பண்ணுகிற சூரிய பிரகாசம். இந்த புல்லும் பூவும் எதற்கு ஒப்பனையாயிருக்கிறது? மனுஷனுடைய வாழ்க்கை புல்லின் பூவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அது காலையில மலர்ந்து மாலையில என்ன செய்கிறதா? உதிர்ந்து போகிறதா. காலையில முளைத்து மாலையில வாடி போகிற ஒரு புல்லை போல இருக்கிறான். பிரியமானவர்களே, இதனுடைய ஆவிக்குரிய ஆழம் என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இந்த உலகத்தின் வாழ்வு, இந்த உலகத்தின் ஆடம்பரம், இந்த உலகத்தின் அழகு, இந்த உலகத்தினுடைய மாம்ச இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய பதவிகள், இந்த உலகத்தினுடைய மேன்மைகள், இந்த உலகத்திலே நாம் எது நமக்கு
முக்கியம் என்று நாம் நம்பி நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோமோ, இந்த உலக வாழ்வு, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், ஆடம்பரங்கள், இதெல்லாம் புல்லின் பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது சூரியன் பிரகாசிக்கும் போது வாடி வதங்கி உதிர்ந்து போய்விடும். பிரியமானவர்களே, இப்படி சொல்லுகிறேன், ஒளிந்து போகிற மாயையான மகிமை இந்த உலக வாழ்க்கை. ஒளிந்து போகிற மாயையான நாம அதை ஒரு மகிமை நடத்திட்டு இருக்கிறோம். என்ன ஆடம்பரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன ஒரு அலங்காரம். கவனிக்கிறீங்களா? ஒரு பாட்டு இப்படியா சொல்றாங்க, பொன்னாக மதிக்கப்படுகின்ற மண்ணான மாய உடல் பூ போல வதங்கிவிடும், ஜீவன் போனால் பூத உடல் கருவாடு வந்ததையா, ஆட்டம் போடும் நீச உடல். கருவாட்டுக்கு இருக்கிற விலை 24 மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்லுங்க. ஒருவேளை பொம்பளை பசங்க இருந்தா உருண்டு பரண்டு அழுது அப்பா போறே அப்படின்னு அழுங்க இல்லையா? ஒரு தமிழ் பழமொழி இருக்கிறது, பொட்ட புள்ள இல்லாத பணம் போகிறதே தெரியாதுன்னு. ஆனா இவரு எங்கிருந்து இதெல்லாம் படிச்சுன்னு வர்றாருன்னு பாக்குறீங்களா? பொட்ட பெண் இல்லாத பிணம் போகிறது தெரியாது. அப்படின்னா என்ன? ஆம்பளை பசங்க இருந்தா 3 மணிக்கு ஆள்பட்டு சொல்லுவான், மணி 3 ஆச்சு பாடி எடுங்கன்னு. அல்லேலூயா, அப்படித்தானே? நான் எதுக்கு சொல்றேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, இத ரொம்ப மேன்மையா பேசிட்டு இருக்கிறீங்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவ்வளோ உயர்த்தி பேசிட்டு இருக்கிறீங்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அப்படி ஆடம்பரம், அப்படி என்ன பண்ண போறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சாதிச்சிட போறீங்க? 1000 வருஷம் 100 வருஷம் உயிரோட வாழ்ந்து போறப்படாம. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்வை நம்ம வெறுத்து இந்த நீதியின் சூரியனுக்கு முன்பதாக, நீர்தான் என்னுடைய மெய்யான வாழ்வு, நானே வழியும் சத்தியமோ ஜீவனமாயிருக்கிறேன். அத ரோமன் கத்தோலிக்கர்களுடைய வேதத்துல பார்த்தா, நானே வழியும் சத்தியம்னா வாழ்வுமாயிருக்கிறேன்னு போட்டிருக்கிறாங்க. அவர் தான் நம்முடைய ஜீவன். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை எல்லாம் மாயை. அவன் சொல்றான், என்னை போல சாப்பிட்டவன் யார், என்னை போல உடுத்தினவன் யார், என்னை போல வாழ்ந்தவன் யார் அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன், மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த உலகத்தினுடைய மேன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெறுத்து உதறி தள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படியா பாடுறாரு, பவுலடியான் உதறி தள்ளின குப்பையான இந்த உலக சிநேகம் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உலக காரியத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு கொடுப்பதில்லை, தேவனை முக்கியப்படுத்துவதற்கு கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உலக ஆடம்பரம், உலக சிற்றின்பம், உலக ஆசாபாசங்கள், இது எல்லாம் புல்லின் பூவு கோப்பாயிருக்கிறது. சூரியன் பிரகாசிக்குமானால் என்ன செய்யும்? அது உலர்ந்து வாடி போய்விடும். ஒளிந்து போகிற இந்த மகிமை செல்வம் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு அகன்று போகட்டும். இங்கே நீதியின் சூரியன் நடுவிலே நின்று அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சூரிய பிரகாசத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லலாம். யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது கிழக்கு வெளுத்தது,
சூரியன் பிரகாசிக்கும் பொழுது கனிகள் எல்லாம் அது என்ன செய்யறது, பழுத்து விடுகிறது என்று பல காரியங்களை பேசலாம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த ஆபகுக்கனுடைய அந்த வசனம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை மாத்திரம் நான் பேச போகிறேன். அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரங்களிலிருந்து கிரணங்கள் வீசின. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் என்ன செய்ததாம், மறைந்து இருந்ததா. நான் இந்த பிரசங்கத்துக்கு முன்பதாகவே சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே அந்த பராக்கிரமம் என்பது கர்த்தருடைய வல்லமை என்பது, அவர் அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் சில காரியங்கள் தேவனுடைய கரத்திலே அது மறைந்தே இருந்தது. அவருடைய கரத்திலே கிரணங்கள் என்று சொல்லுவது என்ன, கதிர்கள். அல்லேலூயா. அவருடைய கரத்திலிருந்து ஒளி என்ன செய்ததா. அநேக இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவை போல ஒரு போட்டோ வரைஞ்சி வச்சிருப்பாங்க, அவர் கையை வச்சிருப்பாங்க, அந்த கையிலிருந்து அப்படியே ஒளி வந்து பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாங்க, கிரணங்கள் வீசினது என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல பூரணமாய் வெளிப்படவில்லை. தேவனுடைய மகிமை அந்த பழைய ஏற்பாட்டில் பூரணமாய் வெளிப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தேவனுடைய பராக்கிரமம் என்பது அங்கே மறைந்தே இருந்தது என்று பார்க்கிறோம். அதாவது இப்படி சொல்லணும், முக்கியமான அம்சங்கள் அந்த பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய வல்லமையின் பராக்கிரமம் என்பது அதுல இருக்கிற சில முக்கியமான அம்சங்கள் வெளிப்படாமல் அது மறைந்தே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது அவருடைய கரத்திலே மறைந்திருந்த அவருடைய பராக்கிரமத்தின் வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்கள் மாத்திரம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்தபோது அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் புறப்பட்டது. அவருடைய கரத்திலிருந்து ஒளிகள் கதிர்கள் புறப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபகுக்கு சொன்ன கரம் இயேசு கிறிஸ்துவின் கரம் என்று நான் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாம போன வாரம் பார்த்த ஆதி முதலாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அநாதியா என்றென்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே இருந்த பராக்கிரமத்தின் வல்லமை பழைய ஏற்பாட்டிலே சில அம்சங்கள் மறைந்திருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலிருந்து புற்று முழுவதுமாய் பூரணமாய் அந்த வல்லமை வெளிப்பட்டது, அந்த பராக்கிரமம் வெளிப்பட்டது. அதுல 2 காரியத்தை சொல்லுகிற அநேக விஷயங்கள் உண்டு. இயேசு கரத்திலே மறைந்திருந்த அந்த பராக்கிரமத்தினுடைய வல்லமையை 2 அம்சங்களாக சொல்லுகிறேன். ஒன்று, மரணத்தை பரிகரித்த வல்லமை பழைய ஏற்பாட்டில் வெளிப்படவில்லை. 2வது, நம்மை மறுரூபமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. இந்த 2மே இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அங்கே மறைந்திருந்தது. அவருடைய கரத்திலே அந்த கிரணங்கள் மறைந்திருந்தது, அந்த கர்த்தத்துவம் மறைந்திருந்தது, அந்த வல்லமையின் பராக்கிரமம் மறைந்திருந்தது. இந்த பராக்கிரமத்தை இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே நாம் காண்கிறோம். நீங்க சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, இந்த செய்தியை நான் நிறைவு செய்றேன், இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களை என்ன செய்தார் தெரியுங்களா? அவர் கரத்துல மறைந்திருந்த அந்த பராக்கிரமம், அந்த வல்லமை என்ன தெரியுங்களா? சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒன்று, அவர் கரங்களை வைத்தார். 2வது, அவர் கரத்தை நீட்டினார். 3வது, கரத்தை நீட்டார்னா தொட்டுதான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது சொல்லுங்க. நான் இது ஏற்கனவே சில விஷயங்களுக்கு முன்பதாக வேற ஒரு செய்தியிலே இது நான் சொல்லியிருந்தேன். இயேசு தம்முடைய கரத்தை வைத்தார், இயேசு தம்முடைய கரத்தை நீட்டினார், இயேசு தம்முடைய கரத்தை காண்பித்தார். கடைசியா பார்வதி சிஸ்டர் சொன்னாங்களா? அவங்களுக்கு கரங்களை தட்டுங்களேன். இயேசு தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவருடைய கரத்துல மறைந்திருந்த அநேக காரியங்கள், சத்துவங்கள் இருக்கு. ஆனா இங்க இயேசு கரங்களை என்ன செய்தாரா? வைத்தாரா. நான் என்ன செய்தேன், வேற ஒரு காரியங்களை மனதில் வைத்து ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாம் நேற்று எழுதிட்டு இருந்தேன்.
ஆனா இங்க ஆராதனையில வந்த பிறகு நான் பின்னாடி உட்கார்ந்து இருந்த அந்த ஆராதனையில அப்படியே தேவ சமூகத்துல ஆண்டவரேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இருதயத்துல எனக்கு தோன்றின ஒரு விஷயம் என்ன தெரியல, ஒரு வசனம் எனக்கு வந்தது. ஆண்டவர் இங்க பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய கரத்தை என்ன செய்திருக்கிறாரு? நீட்டி இருக்கிறார். அவர் கரத்தை வைத்திருக்கிறார். அவர் கரத்தை காண்பிக்கிறார். அவர் கரத்தை உயர்த்தினார். இந்த 4 அனுபவங்கள் இன்றைக்கு இந்த ஆராதனையில் நடக்க போகுது. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் இங்கே வியாபித்து சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பிரகாசத்திலும் அதிக பிரகாசமுடையவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்தது அவர்தான். அவர் படைத்த சூரியனை எப்படி பிரகாசிக்குமானால் அவருடைய வல்லமையின் பிரகாசத்தை பழைய ஏற்பாட்டில் தேவ தூதர்கள் பார்க்க முடியலங்க. செட்டைகளினால முகத்தை மறைத்து கொண்டாங்க, செட்டைகளினால பாதங்களை மறைத்து கொண்டாங்க. 2 செட்டைகளினால பறந்து, ஏன்னா அந்த வெளிச்சத்தை, அந்த வெள்ளை சிங்காசனத்தை, ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த நீதியின் சிங்காசனத்தை பார்க்க முடியாமல், அவங்க அந்த ஒளி, அந்த மகிமையின் பிரகாசத்தை காணக்கூடாமல் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் அங்க ஆராதனை பின்னாடி உட்கார்ந்து அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கரங்களை வைத்தார் அப்படின்னா, நீங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கரங்களை வைத்த 2 அனுபவத்தை சொல்றேன். ஒன்னு, எவீருனுடைய மகள் மரித்து போன போது எவீரு வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீர் வந்து உம்முடைய கைகளை அவள் மீது வையும். அல்லேலூயா. அது மாதிரி எவீரு, நீர் என்னுடைய வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நீர் வந்து உம்முடைய கையை என்னுடைய மகள் மீது என்ன செய்யணும்? நீர் வைக்க வேண்டும். அப்பொழுது அவள் என்ன செய்வாள்? அவள் மரண அவஸ்தையா இருக்கிறாள். இப்படி சொல்லிட்டே இருக்கும் போதே தகவல் வந்துருச்சு, எவருவே போதகரை வருத்தப்படுத்தாதே, உன் மகள் மரித்து போனாள். ஐயோ, என்னுடைய மகள் மரித்து போனாலே, நீர் வந்திருந்தால். ஒரு அம்மா சொன்னாங்க, 4 நாள் ஆயிற்று, நீர் வந்திருந்தால் அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? செத்திருக்க மாட்டானே. விசுவாசத்தை பாருங்க. ஆனால் பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவர் கரங்களை அவர் வைத்தார். மரித்தவன் அங்க என்ன செய்தான்? உயிரோடு கூட எழுந்தானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட மரண அவஸ்தைக்குள் இருந்தாலும், நான் சொல்லுகிற பூமிக்குரிய மரணம் ஒரு நாள் எல்லாரையும் சந்திக்கும். லாசரு உயிரோடு எழுந்தான், ஒரு நாள் அவன் மரித்து போனான். எவீரு மகள் உயிரோடு எழுந்தால் மறுபடியும் என்ன செய்தால்? மரித்து போனார். ஆகவே மாம்சத்திலே மரணம் ஒரு நாள் சந்திக்கும். ஆனால் அதை விட பயங்கரமான ஒரு மரணம், நித்திய மரணம், ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மரண அவஸ்தையிலே உங்கள் பிள்ளைகள் இருப்பார்களானால், இங்கே இயேசு சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள், வல்லமைகள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீர் வந்து என் பிள்ளைகள் மீது கரங்களை வையும் ஆண்டவரே. என் கணவன் மேல கரத்தை வையும், என் மகள் மேல கரத்தை வையும், என் மேல் அவருடைய கரத்தை வையும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது, பிரியமானவர்களே, அவர் தன் கரத்தை வைத்த போது அங்கே ஜீவன் உண்டானது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேல தம்முடைய கரத்தை வைப்பாரானால் உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. பெற்றோர் என்ன செய்தாங்க? பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சீசர்களா ஒழுங்க, ஏய் போ, தூர போ, ஒதுங்கி போ, ஓரமா போன்னு சத்தம் போட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதட்டாதீங்க சிறு பிள்ளைகளை. அவங்க என்ன செய்தாங்க? போதகரே, நீர் உம்முடைய கையை என்ன செய்யுங்க? வைங்க, சும்மா வைங்க, ஒரு பிளஸ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண தேவையில்லை, வந்து ஒரு கையை அப்படி வச்சு ஆசீர்வதிச்சு போங்க. கொண்டு வந்தாங்க. சீசர்கள் அதட்டினாங்க. ஆனா சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர தடை பண்ணாதிருங்கள், அனுப்புங்கப்பா, அனுப்புங்க. அங்க என்ன செஞ்சா தெரியுங்களா? ஸ்தோத்திரம். இயேசு அவன் தலையில கரம் வைத்தது மாத்திரமல்ல, அவர்களை அணைத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அந்த நீதியின் சூரியன் இங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் மேலே, உங்கள் தலையின் மேலே கரங்களை வைப்பது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் அவர் அணைத்துக் கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை நினைத்து தேவ சமூகத்தில் நில்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிற பெற்றோர் உங்கள் பிள்ளைகள் சபையில இல்லைன்னா, இன்றைக்கு ஆண்டவரே நீருடைய கரத்தை என் மகன் மேல வையும், நீருடைய கரத்தை என் மகள் மேல வையும் என்று சொல்லி கண்ணீரோடு நீங்கள் கேட்பீர்களானால், அவர் அணைத்துக் கொள்ளுகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையில நான் பின்னாடி உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு புதுசா ஒரு உணர்வு உண்டானது. அவர் கரத்தை வைக்கிறாராம். எப்படி அவருடைய கரம் இருக்கும்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மீது கரங்களை வைக்கிறான்னு சொன்னா அது என்னது? சொந்தம். அது ரத்த சொந்தம், அது ரத்த பாசம் இல்லையா?
ஒரு நீங்க பெற்ற பிள்ளைகள் மேல உங்க கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிற உங்களுக்குள்ள ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு பந்தம் இருக்கிறது. ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுடைய தோள்களின் மீது கரங்களை வைக்கும் போது அது எதை காண்பிக்கிறது? அது நட்பு, அது ஒரு அன்பை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை தொடும்போது அது எதை காண்பிக்கிறது? அது உதவியை காண்பிக்கிறது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மேல் என் மேல் கைகளை வைத்தால் அது இது எல்லாவற்றுக்கும் மேலே அது அதிசயம், அது ஆச்சரியம், அது அற்புதம். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். 139ஆம் சங்கீதத்தை இங்க வந்த பிறகு ஆண்டவர் கொடுத்தார். 139ஆம் சங்கீதத்தினுடைய 5வது 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நறுக்கி ஓ உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் ஓ உங்கள் மேல் கரங்களை வைத்திருக்கிறாரே, அது அது ஆச்சரியம், அது அதிசயம், அது அற்புதம், அது சர்வ சிருஷ்டி. கர்த்தர் உம்முடைய ஓ சிரசின் மேலே அவர் கரங்களை வைக்கிறார். இதைத்தான் நான் நினைத்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தேன். என் மேல உம்முடைய கரத்தை வைக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது, இயேசு கைகளை நீட்டினார். கைகளை வைத்தார், இப்ப கைகளை நீட்டினார். எதற்காக நீட்டினார்? அமிழ்ந்து போன பேதுருவை தூக்கி எடுப்பதற்காக நீட்டினார். பாவத்திலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து போன என்னை தூக்கினார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். அல்லேலூயா. நிற்க நிலை இல்லை, உளையான சேற்றில் அமர்ந்திருக்கிறேன், நீடுமுடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கிவிடும் என்று அவன் பாடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக ஆண்டவர் கரத்தை நீட்டுகிறார்? அதுல 2 விஷயம். ஒன்று, நம்மை தூக்கி விடுவதற்கு அவர் நீட்டுகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தூக்க வல்லவராயிருக்கிறார். எந்த பாவத்தில் உழந்தாலும் அதை தூக்க வல்லவராயிருக்கிறார். எந்த சோதனையில் இருந்தாலும் உன்னை தூக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பெரிய ஆழியில நீ அமிழ்ந்து போனாலும் உன்னை தூக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வலக்கரம் இன்றைக்கு உன்னை நீட்ட உனக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் தூக்கி எடுப்பார். எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பார். எந்த வியாதியில நீ சிக்கொண்டு இனி மரணம் தான் ஒரு முடிவு என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்குவார். இந்த செய்தியை ஒருவேளை நீங்க இந்த யூடியூப்ல நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க நம்முடைய கரத்தை இப்பொழுது நீட்டுகிறார். அதான் அவருடைய கரத்தில் மறைந்திருக்கிற கிரணங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கரத்தை நீட்டும் போது நியாய தீர்ப்பு விளங்கிற்றான். நான் 2 விஷயம் சொல்றேன். கர்த்தர் தூக்கிறதுக்கு நீட்டுறாரு, அதே மாதிரி நியாயம் தீர்ப்பதற்காக கர்த்தர் என்ன செய்யறாரு? அன்புள்ள தேவன் தான், ஆனால் அதே சமயம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நியாயம் தீர்க்க முடியாத கரத்தை நீட்டுகிறார். நீட்டுறதுக்கு இன்னொரு நோக்கம் உண்டு. என்ன தெரியுங்களா? வானு கூப்பிடுறதுக்கு நீட்டுறாரு. இது ஒரு புது பாயிண்ட் சிஸ்டர், நான் நோட் பண்ணிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வான்னு சொல்றதுக்கு கையை என்ன செய்யறாரு? வாருங்கள் கூப்பிடுறாரு. நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் கூப்பிடுறாரு. நிறைய பிரசங்கியாளர்கள் சபையில எழும்பிட்டு இப்ப எனக்கு போட்டியா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வளருங்க, வளருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? கண்மலையில் மேல் கொண்டு போய் நிறுத்துவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று தேவன் கரம் விரித்து அவர் அழைக்கிறார். இப்ப நான் சொன்ன வந்த விஷயம் என்னன்னா, அவர் கரத்தை நீட்டி ஒரு விஷயத்தை காட்டினார். அது என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை காணும்படியா அவருடைய சீசனுடைய தாயாரும் வந்த போது அதோ உன் தாயின் கையை நீட்டலாங்க, ஆணி வச்சு அடைச்சிட்டாங்க. பாத்தியா? ஸ்தோத்திரம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க. கையை நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியுமா இருக்கும். எப்படி? நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதர சகோதரியுமா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமக்கு பிரியமானவர்களே, தம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களே, இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறவர்களே கையை நீட்டி அவர் காட்டுவார். இதோ என்னுடைய தாய், இதோ என்னுடைய சகோதரி, இதோ என்னுடைய சகோதரன். ஆண்டவர் உங்களை கையை நீட்டி என்ன சொல்லுவாரு? சொல்லுவாரா? இதோ என் மகள் சொல்லுவாரா? இதோ என் மகன் சொல்லுவாரா? சொல்லுங்க, சொல்லுவாரா? அல்லேலூயா. அதற்காக இயேசு தன்னுடைய கரத்தை, அதுதான் அந்த ஆபகுக்கு சொல்றாரு, அவருடைய கரத்துல கிரணங்கள் வீசினது கர்த்தத்துவம் அதிலே மறைந்து இருக்கிறது என்று சொல்லி.
அந்த மறைந்திருந்த அந்த சத்துவங்கள் இப்போது அந்த வல்லமைகள் வெளிப்படுகிறவருடைய கரத்துல இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இயேசு தம்முடைய கரங்களை காண்பித்தார். எதற்காக காண்பித்தாரு? ஆணைகள் பாய்ந்த கரங்களை காண்பித்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்த்தா அவர் கைகளையும் கால்களையும் காண்பித்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் கைகளையும் விலாவையும் காண்பித்தாராம். இந்த ரெண்டு வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. லூக்கா 24:40, யோவான் 20:20 பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல கையையும் காலையும் காண்பித்தாரு, இன்னொரு இடத்துல கையையும் விலாவையும் காண்பித்தாரு. ஏன் இப்படி மாத்தி எழுதுனாங்க சொன்னா, பிரியமானவர்களே, நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் சரீரம் முழுவதையும் அவர் காண்பித்திருக்கிறாரு. உனக்காகப்பட்ட அடிகளை பார், உனக்காகப்பட்ட காயங்களை பார், உன்னுடைய நோய்களை சுமந்து கொண்ட காயங்கள் இதுதான், உன்னுடைய வியாதியை சுமந்து கொண்ட காயங்கள் இதுதான், உனக்காக நான் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் இதுதான், உன்னுடைய பாவத்தை பரிகரிக்க நான் ஏற்றுக்கொண்ட ரத்தம் சிந்த நான் ஏற்றுக்கொண்ட அடிகள் இதுதான். இந்த சிலுவையில் அறையதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான காயங்கள் எப்படிப்பட்டதா இருந்ததா? குத்து காயங்களா இருந்ததா? இரண்டாவதாக சிதைக்கப்பட்ட காயங்களா இருந்ததா? மூன்றாவது கிழிக்கப்பட்ட காயமா இருந்ததா? இயேசு கரங்களை காண்பித்தார்னா, பிரியமானவர்களே, அவர் கையை காமிச்சார். பாருனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை நான் என்ன செய்தேன்? பரிகரித்துட்டேன். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அவர் அழித்து, மரணத்தை பரிகரித்து நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் காண்பித்தார். இந்த கரங்கள் தான் ஆபகுக்கு சொல்றாரு, கர்த்தத்துவங்கள் அவருடைய கரங்களிலே மறைந்து இருக்கிறது என்று சொல்லி. கடைசியாக அவர் கரங்களை என்ன செய்தாரா? உயர்த்தினார். அல்லேலூயா. கரங்களை என்ன செய்தாரு? லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசியுங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி, இயேசுவின் கரம் நீட்டப்பட்ட கரம், வைக்கப்பட்ட கரம், கரங்களை வைக்கிறார், கரங்களை நீட்டுகிறார், கரங்களை காண்பித்தார். கரங்களை உயர்த்தி என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். எதற்காக இந்த இடத்துல ஒரு ஆசீர்வதிச்சார்? ஆராதனை முடியும் போது சூப்பரா நம்மளை ஆசீர்வதிச்சார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. எதற்காக ஆசீர்வதித்தாரு? இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னதை, பூலோகம் எங்க போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அநேக காரியங்களை நான் பேசலாம். சீசர்கள் இயேசுவை கடைசியாய் கண்ட காட்சி இதுதான். கரங்களை உயர்த்தி வானத்திலிருந்து தூதன் வந்து சொல்றான், கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி இயேசு கிறிஸ்து ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வரவர். உயர்த்து கையை உயர்த்தி போனவர் மறுபடியும் கையை உயர்த்தி தான் வரப்போறாரு. அந்த மீட்பின் நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த மீட்பின் நாட்களிலே நாம் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக பிரியமானவர்களே போகும்போது நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எலியா இது மாதிரி மேகத்தில் ஏறி போன போது அங்கே இருந்து எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் வந்து விழுந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை உயர்த்தி அவர் ஏறி போன பொழுது இயேசுவின் சால்வை விழவில்லை, மாறாக அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் விழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பரமேறி போன பிறகு யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர். பிதாவிலும் குமாரனிலும் இருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இது கரத்தை உயர்த்தினார்னா ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்னு, நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, நம்மை வருகைக்கு ஆயத்தமாகும்படி, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி, பூர்ண ஜெய ஜீவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஜெயகரமாய் நடக்கும்படி இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லிவிட்டு போன, அவர் தந்துவிட்டு போன அந்த அபிஷேகம், அந்த ஊழியம், அந்த புதிய ஏற்பாட்டு சபை, அந்த அப்போஸ்தல ஊழியம் ஜெயமாய் செய்து முடிக்கும்படி, நீங்கள் நானும் ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்கும்படி நம்முடைய கரத்தை உயர்த்தி அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அந்த சூரியன் இங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களிலே கிரணங்கள் மறைந்திருந்தது. அல்லேலூயா. கர்த்தத்துவங்கள் மறைந்திருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியிலே வெளிப்பட்ட போது மறைந்திருந்த பழைய ஏற்பாட்டின் ரகசியங்கள் எல்லாம் இயேசுவின் கரங்களில் இருந்து வெளிப்பட்டது. அந்த தேவன் இந்த சபையில இப்போது உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய அருகிலும் அவருடைய திவ்ய பிரசன்னம் அங்கே நின்று வியாபித்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிறவர்கள் இருந்த இடத்துல எழுப்பி நின்று கண்களை மூடி நாம் நம்முடைய கரத்தை உயர்த்தி அல்லேலூயா
ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிற. கரங்களை தட்டி பார்த்திருமேனி வாரடி ஏற்றவர் பாரு சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே, பார்த்திருமேனி வாரடி ஏற்றவர் பாரு சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே, சாபமும் சுமந்தாரே உனக்காயம் என்று வந்திடுவார். ஆவில நடந்து பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயம் என்று வந்திடுவார். இயேசுவின் கரம் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கின்றாரே. பாடுவோமா? ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர் கடுமுள் முடிப்பன் சிரசில் சூடிட, கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர் கடுமுள் முடிப்பன் சிரசில் சூடிட, தந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனோரவர் இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் கரம் நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் கரம் உன்மேல் வைக்கப்படுகிறது. இயேசு தம்முடைய கரத்தை உனக்கு நேராக நீட்டுகிறார். இயேசு தம்முடைய கரத்தை உனக்கு காண்பிக்கிறார். இயேசு தம்முடைய கரத்தை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கிறார். தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. எல்லாரும் ஆவியில நிரம்பினவர்களாக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக, பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவம் நமக்கு உண்டாகும்படியாக ஏற்றுக்கொள்ளவரை. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாக இயேசுவை அழைக்கிறார், இயேசுவை அழைக்கிறார். இயேசுவின் கரங்களுக்கு நேராக இருக்கிறது. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நீட்டப்பட்ட இயேசுவின் கரம் உனக்கு நேராக, நீ என்னுடைய சொந்தம் என்று உன்னை நீட்டி அவர் சொல்லுகிறார். கை நீட்டி உன்னை சொல்லுகிறார். அப்படி கரத்தை நீட்டி சொல்லுகிறீரேப்பா. ஹல்லேலூயா. என் அருமையான மகனே, ஓ என்னுடைய கரத்தை உனக்கு நேராக நீட்டி இருக்கிறேன். ஆமென். என் கரத்தை உனக்கு நேராக நான் காண்பிக்கிறேன். எனக்கு அருமையான மகனே, என்னுடைய கரங்களை பார், என்னுடைய விழாவை பார், என்னுடைய கால்களை பார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சிலுவையிலே பரிகரிக்க கரத்தை பார். ராஜா, அவருடைய கரத்திலே கரணங்கள் புறப்படுகிறது. அநேகர் அந்த கரத்தை பார்க்கிறீங்க. அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆணிகள் பாய்ந்த கரத்தை மகளே உனக்கு நேராக அவர் நீட்டி இருக்கிறார். நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சின்ன கூட்டத்தில் இருக்கிற இந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் நீட்டப்பட்டபடிய கரத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, வைக்கப்பட்டபடிய கரத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, உயர்த்தி இருக்கிறபடிய கரத்தை அவர்கள் பார்க்கட்டும். கரநீட்டி என் மகனே அழைக்கிறாரே, அதை பார்க்கும்படியாக மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. கரத்தை நீட்டி
ஆண்டவரை தொடுகிறார். ஆமென். ஹalleluya. உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. நீட்டுங்கப்பா. பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டுங்க ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடருமே, என்னை தொடருமே. கர்த்தரால் ஏவப்படுகிற யாராகிலும் ஒருவர் ரத்தின சுருக்கமாய் ஜெபியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கும்படியாய் எங்களை உம்முடைய கரத்தினாலே தூக்கி எங்களை அரவணைத்து வருகிறீரப்பா. இந்த நாளிலும் தேவதூதர்களுக்கு உதவியாக நீர் கரத்தை நீட்டாமல் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் உம்முடைய கரத்தை நீட்டினதற்காய் ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் சகாயம் பெற்றோம். ஏனென்றால் எங்கள் தேவன் உம்முடைய கரத்தினாலே எங்களை நடத்தினீர். அன்றைக்கு தகப்பனை இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கி உபயத்தினால் வல்லமையில கரத்தினாலும் நடத்தினரே. இப்படி பிள்ளைகளுக்காக நீர் நீட்டின கரத்தை இந்நாள் வரையிலும் தேவனீர் எடுக்காதபடி தேவனாகிய கர்த்தருடைய கரத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய ஆகும் என்கிற அந்த வல்லமை இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி இப்படி கரத்திலிருந்து கிரணங்கள் ஆண்டவரே புறப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரேன். நாங்கள் அறிந்திருக்கிற இந்த மேலான உன்னதமான சத்தியமே எங்களை விடுதலையாக்கிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகளை விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்படி பிள்ளைகளை ரட்சியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தருடைய வருகை மட்டுமே இவங்களை காத்துக்கொள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் நிலை நிற்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாய் இவங்களை வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்னும் என்று சதா காலமும் மனிதரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.